ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜே குயின்ஸ் பார்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காளான் பிரியாணி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, பிஃபோர் கிச்சன் அண்ட் ஆஃப்டர் கிச்சன் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் செஃப் வரல. செஃப் வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நான் அந்த அட்டகாசத்தெல்லாம் நான் உனக்கு காட்டுறேன். இப்போது கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வெட்டி எல்லாம் வச்சுரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் காளான் பிரியாணி பண்ணணும். அந்த இது வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது ஜே குயின்ஸ் பார்க்கில் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள். காளான் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கை கழுவணுமா? அது என்ன பாஸ், நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் மட்டும் நெய் முந்திரியெல்லாம் வாங்காத குறையாக வாங்கிட்டு வரீங்க. என்ன தெரிகிறது? ஓஹோ, தேங்காய் எண்ணெய் வச்சுலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏங்க, குக்கிங் ஆயிலில் தானே சமைப்பாங்க. ரோம் ஆயில் இந்தாங்க. அடுப்பு பற்ற வச்சிட்டிங்க. சும்மா தெரிஞ்சுக்கணும்ல, கற்றுக் கொடுத்தா ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கணும்ல. எடுபுடி வேலைக்கு நாங்களா? ஓகே ஓகே. தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறீங்க? நாற்றத்துக்கா? சரி, ஸ்மெல்லுங்க, அது அப்படி சொல்லுங்க. நாங்கள் செஞ்சால் இருக்கிற எண்ணெயில் செய்யணும், இவங்க செஞ்சால் நெய். என்ன எடுக்க போறீங்க? ஏகப்பட்ட டப்பாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது பேர் என்ன? பட்டையா? போட்டது கடல் பாசி, பட்டையா? பட்டை இந்த போட்டுருக்காங்க. கேப்பில் மரியாதை இல்லாமல் பேசுன மாதிரி இருந்துச்சு. செஃப் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக தான் போகிறாரு. சோம்பு விற்கிற விலைக்கு அவ்வளோதான் ப்ரோ. சொல்லுங்க, சவுண்டாக பேசுங்க. 1 கிலோ சோம்பு எவ்வளோ தெரியுமா? 250 ரூபா. சமைக்கிறப்போ விலையை சொல்லி சமைக்கக்கூடாது செஃப், சமைக்கணும், அவ்வளோதான். இது எவ்வளோ சொல்லுங்க? வாங்கலையே, பிரியாணி இலைலாம் இல்லையா? பிரியாணி இலை இருக்கு. வெயிட் அதுக்குள்ள அது சரி போகும். இந்த இருக்குல்ல சிஸ்டரு, அதாவது இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சு அரிசி வரைக்கும் கழுவி வச்சு நாங்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும். நீங்கள் இப்படி அளந்து போடுறது வேலையா? நாங்கள் அசிஸ்டண்டா? அந்த இருக்குல்ல கரண்டி, அதில் அதை எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், போதுமா? செஃப், உங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரிகிறது. ஜன்னல் வெளிச்சம். இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களே.
வீடியோலேருந்து எப்படிலாம் தப்பிக்க முடியுமோ அது எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கே. நைஸ் ஸ்மெல். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நல்லா வருது. நெய் ஊற்றுனீங்க உங்களுக்கு எங்கன்னா கொலையா பண்ணுறோம். இங்கே நின்று சொல்லி கொடுங்க. ஓகே டன். விழாது விழாது. கழுவுனியாத? கழுவிதான் வெட்டி வச்சிருக்கேன். மாஸ்டர் சுத்தமாக இருக்காரோ இல்லையோ, சமைக்கிறது சுத்தமாக இருக்கணும் போல. என்னது இது? தெரியல. புதினா. மற்ற நேரம்லாம் சவுண்டு வரும். செஃப் இன்னைக்கு உங்களுக்கு சவுண்டே வரல. இந்த ஆளாக்குலாம் 1.5 ஆளாக்கு தான் மச்சான் எடுத்திருக்கேன். போதுமா? போதும்ல? இஞ்சி பூண்டுங்க இந்த இருக்கு செஃப். கண்ணு முன்னாடி தானே இருக்கு எல்லாம். உங்க திறமையை இந்த உலகம் பார்க்கட்டும். நீயே பேசு. எங்களால் முடியும் பேச. ஆஃப்டர் கிச்சன் எப்படி இருக்குன்னு தெரியுதா? நான் முதல்ல சொன்னேன், பிஃபோர் கிச்சனை நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆஃப்டர் கிச்சன் வந்து நீங்கள் செஞ்சால் எப்படி இருக்கும்னு எப்படி வச்சுருக்கேன்னுட்டிங்களா? வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தானே இஞ்சி பூண்டு போடுவாங்க. நீங்கள் ஏன் தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டுருங்க? ஸ்பூன் அதில் எடுத்துக்கோங்க, அப்படியே விடாதீங்க. ஃபினிஷிங்கில் தான் நெய் ஊற்றுவீங்களோ? எங்கள் செஃப் இன்னைக்கு மௌன விரதத்தில் இருக்காது போல். ஏங்க நான் செஞ்சால் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? நிற்கும். நெக்ஸ்ட் என்னது? பிரியாணி மசாலா. இதான் உங்கள் சமையலின் சீக்ரெட்டா? நீங்கள் இது எல்லா பவுடரும் தானே போடுவீங்க. இப்போ என்ன பிரியாணி மசாலா? அவ்வளோதானா? பார்த்துக்கணும். கிழிஞ்சிடாம. கிழிஞ்சிடாம. பச்சை மிளகா வெட்டலையா நீ? பச்சை மிளகாய் வேணுமா? எடுத்துடட்டா? ஏங்க அது சாப்பாடு உடைய காரம் பயங்கரமாக இருக்கும்ல. நாங்கள் செஃப் இருந்தாலும் செஃப்போட அசிஸ்டன்ட் நாங்கள். சரியா? இன்னும் கொஞ்சம் போடுங்க, காரமே இருக்காது.
தண்ணி 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 வேணுமா? ஒன்றரை அரிசி 1.5 வச்சுருக்கோமா? அப்போ 3.25 ஊற்றுங்க கரெக்டாக. ஆமாம், ஒரு ஆளாக்குக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்க, அரை ஆளாக்குக்கு 1. கொதிச்சா பயிரும்ல பாதி. போதும் தண்ணி போதும். இது என்ன பொடி? அது வந்து குழம்பு மிளகாய் பொடி. வேணாமா? என்ன யோசனை? உங்களையும் தான் எடுக்கிறேன். இன்னும் பெரிய பெரிய செஃப்பெல்லாம் வந்து காட்டலான்னு நான் இருக்கேன். பிரகாஷ் மச்சான் எல்லாரையும் காட்டலான்னு இருக்கேன். நீங்கள் வேற. இந்த செஃப் அட்டகாசமே தாங்க முடியல. நீ இங்கே வீடியோ போடுறது நான் கடையில் கொதிக்கவே மாட்டேக்கி. எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க, திடீர்னு பண்ணாதீங்க. அரிசி அடி இந்த இருக்குல்ல அடி. என்ன பண்ணோம்? நம்ம விசில் சரி, நம்ம குக்கரில் விசில் ஒழுங்காக வராது. என்ன பண்ணுவீங்க? கரெக்டாக எத்தனை விசில் வைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அரிசி போட்டுக்கின்னா உடஞ்சிடாது. கிடையாதா? எதில் தண்ணி போகும்ல? போதும். ஏங்க நீங்கள் தாங்க மாஸ்டர், நான் இல்லைங்க. பட் இந்த குக்கரை பற்றி எனக்கு தான் தெரியும். ஓடிடுங்க. ஓகே, விசில் வந்திருக்கு. 2 விசில் வரணும். கிச்சனு எப்படி இருந்த கிச்சனு இப்போ எப்படி இருக்கு? அவ்வளோதான். 3 விசில் வச்சுக்கோங்க. நார்மலாக இருந்துச்சுன்னா, எங்கள் குக்கரில் வந்து விசில் வந்து அப்நார்மலாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வச்சு எடுத்தாச்சு. காளான் பிரியாணி வந்து ரெடி. இதில் நடந்த காமெடி எல்லாம் உண்மையிலே நடந்துச்சு. அவங்க வீடியோக்காண்டி கொஞ்சம் ஷை டைப்பு. ஸோ வீடியோ பண்ணவே வரமாட்டேன், எதுனாலும் வாய்க்குள்ளேயே பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ காளான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. ஸோ டேஸ்ட்டே ரிவ்யூ எடுக்கலான்னு பார்த்தோம், பட் வந்து அவங்க வரலன்ட்டாங்க. அதனால தான் வந்து வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே குயின்ஸ் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபன்னான விஷயம்லாம் நம்ம வீடியோவில் வரப்போகுது. அதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.